சரி, இந்த வேத ஆராய்ச்சி வகுப்புக்கு அடியனை பேசும்படியாக அழைத்த கொடுவாய் கிறிஸ்துவின் சபையாருக்கு அடியனுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் விசேஷமாக இந்த நாளிலே இது ஒரு மிகவும் பிரயோஜனமான நாளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த நாளிலே கூட எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நிறுவியவர் யார்? இது ஒரு தலைப்பாக நம்ம பார்த்தோம்னா இதை குறித்து நம்ம பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை ஒரு கேள்வி பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அதுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ குடும்பத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, தேவனா மனிதனா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்குமே இதுக்கு விடை தெரியும். நம்மளே நிறைய பேர் சொல்லுவோம், எங்கள் மகனுக்கு நாங்கள் திருமணம் பண்ணும்போது ஊழியக்காரங்களை வச்சு சபையில் தாங்க திருமணம் செஞ்சோம், அந்த மண்டபத்தில் நடந்தது, சபையார் முன்னிலையில் தான் இந்த திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ குடும்பத்தை நிறுவியவர் தேவன் என்பதை நம்ம புரிந்து கொண்டு தான் இந்த பதிலை நம்ம சொல்கிறோம். சரி, எப்போ ஒரு குடும்பம் துவங்குகிறது? குடும்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன்னா குடும்பத்தை நிறுவியவர் யாருன்னு சொல்லும்பொழுது தேவன் தான் நம்ம எல்லாரும் ஆன்சர் சொல்கிறோம், தெரிஞ்சு வச்சு தான் நம்ம சொல்கிறோம். பிற்பாடு சில வசன பகுதிகளை நம்ம கவனிக்கிறோம். அதே போல் எப்பொழுது குடும்பம் என்பது துவங்குகிறது பாருங்கள். நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பில் உள்ள வசனமே என்னென்னா, அதாவது குடும்பத்தை நிறுவியவர் யார், தேவனா மனிதனான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெஃபரன்ஸ் என்னென்னா ஆதியாகமம் 2:18 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 வாசிங்க. சரி, அப்போ குடும்பம் என்று சொல்லும்பொழுது ஜாயிண்ட் ஃபேமிலியா அல்லது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படின்றத ஒரு கேள்வியை நமக்கு இங்கே கேட்குறோம். சரி, குடும்பம் என்று சொல்லும்பொழுது ஆதியாகமம் 2:12 எப்பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துகிறாரோ அப்பொழுதுலேருந்து அந்த ஆணுக்கு ஒரு குடும்பமானது உண்டாக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இதே 2ஆம் அதிகாரத்தில் கீழே நம்ம வாசிக்கும்பொழுது பாருங்கள், அங்கே ஒரு கட்டளையை குறிப்பிட்டு சொல்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ கூட்டு குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் தேவன் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறதே நம்ம பார்க்குறோம். என்னென்ன 24வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆமாம், அப்போ இந்த வசனத்தை வாசிப்போமானால் அப்போது அவர்கள் எப்படி ஒரு குடும்பமாக துவங்குகிறார்கள்? இப்போ தேவன் ஒரு புருஷனை அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்கும் பொழுது பாருங்கள், 18வது வசனத்தில் படிக்கிறோம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஏற்ற துணை உண்டாக்கப்பட்ட பிறகுதான் ஆதாமுக்கு ஒரு குடும்பம் உண்டாக்கப்பட்டது. அதே போல் கீழே 24வது வசனத்தை நான் வாசிக்கும்பொழுது அப்போது நிறைய மக்கள் என்னென்னா கூட்டு குடும்பம் என்று நாம் பேசுகிறோம், ஆனால் 24 இது நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சொல்கிறார். பாருங்கள், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறதே பார்க்குறோம். இப்போ எப்பொழுது குடும்பம் என்று துவங்குகிறது ஒரு ஆணுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அவருக்கு மனைவி வரும்பொழுது குடும்பம் என்று அவர் துவங்குகிறார். அப்போ யாருடைய குடும்பம் அது? என் குடும்பத்திலே ஒருத்தராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் உண்மையாகவே அது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நம்ம கீழே சில கேள்விகள் கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போது ஒரு கணவன் மனைவி என்று தான் ஒரு குடும்பம் துவங்குகிறதை நம்ம பார்ப்போம், பிறகுதான் பிள்ளைகள் வராங்க. அப்போ இந்த குடும்பத்தை நிறுவியவர் யார் என்று நான் பார்க்கும்பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கும்பொழுது யார் இணைக்கிறார் திருமணத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா மத்தேயு 19:6 இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்கிறார். அப்போ யார் இணைக்கிறார்? குடும்பமாக ஒருவரை அதாவது தனித்திருக்கிற ஒரு ஆணை ஒரு குடும்பமாக உயர்த்துகிறது
அது யார் என்று பார்க்கும்போது இங்கே தேவன் இணைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் நமக்கு தெரியும். அப்போ அங்கே குடும்பம் என்று சொல்லும்பொழுது, ஒரு குடும்பத்தில் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி என்று நாம் பேசும்பொழுது அவர்கள் இருவருக்குள்ளாக என்ன இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ரோமர் 7:2 வாசிப்போம். இப்போ நம்முடைய கேள்வி இதுதான். அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீயை இங்கே சொல்லுகிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி என்று ஒருத்தர் வராங்க. தேவன் தான் அவர்களை இணைக்கிறார். சரி, இணைத்த அவர் இங்கே 2வது வசனத்தின்படி யாருடைய நிபந்தனைக்கு யார் உட்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்? மாமனாருடைய நிபந்தனைக்கு மருமகள் உட்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரா? இங்கே வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ பாருங்கள், ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஆனால் 7:2 படி பார்க்கும்பொழுது புருஷனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள்னு தான் சொல்கிறார். அப்போ எப்போ அவங்க அந்த நிபந்தனையிலேருந்து விடுதலை பெறுறாங்க? புருஷன் மரித்த பிறகு விடுதலையாக இருக்கிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கும்பொழுது இருவரும் ஒரு நுகத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும். ஏன்னா அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக பொழுது மெய்யாக தேவன் குடும்பத்தை ஏற்படுத்துவது ஒரு நுகத்துக்குள்ளாக பூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். நம்ம நுகத்துக்குள்ளாகணும் போது 2 மாட்டை ஒரு நுகத்துக்குள்ளே பூட்டுறோன்னா அது என்ன செய்யும்? அது அதனுடைய வேலைகளை செய்யும். ஒருவேளை வண்டி எடுக்கலாம், அல்லது ஒரு விவசாயம் பண்ணலாம், இது மாதிரி ஏதோ ஒரு வேலைகளை செய்யும். அப்போ இப்படி நுகத்துக்குட்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், மல்கியா 2:14 வாசிக்கும்பொழுது கர்த்தர் எதை கொண்டு இதெல்லாம் இணைக்கிறார் அப்படின்றத அங்கே சொல்கிறார் இல்லைங்களா? அதை வாசிப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிப்போம். சரி, இங்கே உடன்படிக்கையின் தோழியும் என்று சொல்கிறதை நாம் பார்ப்போம். அப்போ எதனாலே அவர்களை இணைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உடன்படிக்கையினாலே தேவன் இணைக்கிறார் என்பதை பார்க்கும். அப்போ நமக்கு அதனால தான் திருமணத்தில் பார்க்குறப்போ ரிஜிஸ்டர் வராங்க. ரிஜிஸ்டர் என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கையை வாங்குகிறாங்க. அரசாங்கத்தில் கையெழுத்திடுறது திருமணம் அல்ல. அதாவது ஏன்னா அவங்க ஒரு பேப்பர் கொடுத்து அதில் கையெழுத்தெல்லாம் போட சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கையெழுத்து போடுறதே திருமணம். அது அரசாங்கத்தில் அவங்க பதிவு செய்து இவங்களுக்கு திருமணம் ஆச்சுன்னு சர்டிஃபிகேட் தராங்க. தேவன் எப்பொழுது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து அவர்களை குடும்பமாக உருவாக்குகிறார் என்றால் அவர்கள் செய்த உடன்படிக்கையின் மூலமாக என்று நம்ம பார்க்கணும். அப்போது என்னென்ன உடன்படிக்கை செய்கிறாங்க தெரியும், வாழ்விலும் தாழ்விலும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பம் என்று சொல்லும்பொழுது ஒரு ஆண் அவன் தனிமையாக இருக்கிறான் பாருங்கள், அவனுக்கு ஒரு துணையை தேவன் ஏற்படுத்துகிறார், அவர்களை திருமணத்தில் இணைக்கிறார். திருமணத்தில் சொல்லும்பொழுது வெவ்வேறு வார்த்தைகளை நம்ம படித்தோம். தேவன் இணைக்கிறார் என்று பார்க்குறோம், அல்லது நுகத்துக்குள்ளே பூட்டுறார் என்று 2 கொரிந்தியர் 6:14 பார்க்குறோம். அடுத்தபடியாக அதையெல்லாம் எதன் மூலமாய் செய்கிறார்னா ஒரு உடன்படிக்கையின் மூலமாய் செய்கிறார். அப்போ திருமணம் அப்படின்ன பிறகு அவர்கள் குடும்பமாக இருக்கும் பொழுது மனைவியானவள் புருஷனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள் என்று சொல்றார். சரி, அப்போ இதெல்லாமே மனுஷரால் ஆகுதா? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், உனக்கு நான் சொல்கிறத கேளு, நான் இல்லைன்னா உனக்கு கல்யாணம் ஆகாது, இப்படிலாம் நம்ம பெற்றோர் சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது உண்மையா? லாபான் சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆதியாகமம் 24:50 சொல்கிறாரு, இந்த காரியம் கர்த்தரால் ஆனது, நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்றார். அப்போ யாரால் ஆகுது? எந்த ஒரு திருமணத்திலும் யார் இணைக்கிறார்? மெய்யாகவே மனுஷர் அல்ல. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை நம்ம படித்தோன்னா நம்ம பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் நடுகிறவன் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சிறவன் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்கிறார். அப்போது தேவன் தான் ஒவ்வொரு திருமணத்திலும் ஒவ்வொருவரை இணைக்கிறார் என்று பார்க்குறோம். ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம், என்னென்னா ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க இணைந்தால் அது குடும்பமா?
பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவரை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் எனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். பாருங்க, இது ஒரு குடும்பமா தேவனுடைய பார்வையில்? மனுஷனுடைய பார்வையில் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கொள்கிறாங்க இல்லைங்களா? குடும்பம், கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய 2வது சம்சாரம் இவங்க அப்படின்னு. ஒருத்தருடைய மனைவி இருக்கிறப்பவே இன்னொருத்தரை அவர் என்ன செஞ்சுருப்பார்? மனுஷர் சொல்கிற வழக்கத்தின்படி திருமணம் செஞ்சு கொண்டார் சொன்னாலும் தேவன் அவைகளை திருமணம் என்று அழைக்கிறாரா? இங்கே ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்திரீயை குறித்து இவங்களை சமாரிய ஸ்திரீ என்று நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ இயேசு அவள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, யாரை அழைச்சிட்டு வான்றாரு? உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். 17 அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்க? எனக்கு புருஷன் இல்லைன்றாங்க. இப்போ அவ கூட ஒருத்தன் இருக்கிறான், அதுதான் கீழே சொல்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு உடனே என்ன சொல்கிறாரு? எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். 8 ஏனெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இப்பொழுது அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கிறான், ஆனால் அவன் புருஷன் இல்லைன்னு சொல்கிறார். இதையெல்லாம் நம்ம ஏன் வாசிக்கிறோம் என்றால், நம்முடைய பாடத்தின் தலைப்பை பார்க்குறப்போ பாருங்கள், இங்கே எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா வேதாகமத்தின் பார்வையில் என்று நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா கீழே வர தலைப்புகள் எல்லாமே 3வது தலைப்புலேருந்து லைனாக எல்லாம் வேதாகமத்தின் பார்வையில்னு இருக்கு. அப்போ தேவன் வேதாகமத்தின் பார்வையில் குடும்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தேவன் இணைக்கணும். இந்த மாதிரி யோவான் 4 வாசித்தது போல இல்லை. தேவன் அதையெல்லாம் கணவன் மனைவி குடும்பம் என்று பேசுகிறதாக நமக்கு தெரியல. அப்போ தேவன் குடும்பம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அங்கே வாசிக்கிறோம் உடன்படிக்கையின் கீழாக தேவன் இணைக்கிறார். அதனால தான் எபிரேயர் 13:4 சொல்லும்போது சொல்கிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அதோடு நிறுத்தலை, விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாகன்னு சொல்லிட்டு வேசிக்கலரையும் உபச்சாரக்காரையும் தேவன் என்ன செய்வார்றாரு பாருங்கள். அப்போது எல்லாமே குடும்பம் என்று உலகம் பேசுகிறது, எல்லாமே குடும்பம் என்று மனிதர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. இப்போ குடும்பம் என்று சொல்லும்பொழுது தேவன் கொடுக்கணும். அதுலேயே பாருங்கள், சில மக்கள் நம்ம சொல்லலாம், எனக்கு புத்தியுள்ள மனைவி கிடைக்கல, எனக்கு குணசாலியான ஒரு புருஷன் கிடைக்கல, எனக்கெல்லாம் இதெல்லாம் குடும்பமா அப்படின்னு நம்ம பேசிக்கலாம். ஆனாலும் தேவன் தான் இணைக்கிறார், குடும்பமாக இணைக்கிறார், ஏற்ற துணையை தான் இணைக்கிறார் என்று பார்க்கணும். யாருக்கு அந்த புத்தியுள்ள மனைவியை கொடுக்குறாருன்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 19:14 வாசிப்போம். நீதிமொழிகள் 19:14. பாருங்கள், அது ஈவு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், கர்த்தர் அருள்றார். எல்லாருக்கும் அதில் கிடைக்குதா அப்படின்னா சிலருக்கு சில தகுதிகளும் அவசியமாக இருக்கிறதை நம்ம பார்க்கணும். 19:14 பார்க்கும்பொழுது பாருங்கள், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இப்போ கர்த்தர் அதை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன செய்திருக்கணும்? தேவனிடத்துல தயவு பெறணும்னா அதுக்கு தாழ்மையாக நிறைய குணாதிசயங்கள் இருக்கிறது. அது மாதிரி இருக்கிறதே நம்ம பார்க்கணும். அப்போது எப்படி இருந்தாலும், ஒரு அடங்காதவங்களாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் தேவன் கொடுத்தது அவங்களுக்கு கொடுத்த மனைவி என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ குடும்பம் என்பது தேவன் தான் ஏற்படுத்துகிறார் என்பது. இதையே இந்த தலைப்பில் நான் இதையே அதிகமாக வலியுறுத்துகிறேன் அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டோன்னா, தேவன் தான் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது அவர் உரிமையாளராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ எந்த ஒரு குடும்பம் என்று சொல்லும்பொழுது அப்போ உரிமையாளருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக. அப்போ நாமே மனிதர்களே முயற்சி செய்தால், அவங்களுடைய முயற்சினாலே எல்லாம் நடந்தால், அப்பொழுது மனிதர்கள் அந்த காரியங்களுக்கு என்ன செய்வாங்க? அதிகாரியாக இருப்பாங்க. ஆனால் தேவன் தான் குடும்பத்தை உருவாக்குகிறார், ஏற்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அப்போ மத்தேயு 19:6 வாசித்தோம். தேவன் இணைத்தது மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் சொல்லும்போது அப்போ தேவன் இணைத்திருக்கிறார் என்றால், தேவன் அவர்களை ஒரு நுகத்துக்குள்ளே பூட்டியிருக்கிறார் என்றால்,
அப்போது சட்டதிட்டங்களை கொடுக்கிறதற்கு யார் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது? பாருங்கள், தேவன் குடும்பத்தை நிறுவி இருக்கிறார் என்றால் அதற்கான சட்டதிட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் உள்ளவர் தேவன் தான் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருப்பதை பார்க்கலாம். மத்தேயு 20:15 வாசிப்போம். ஒரு உரிமையாளர் என்று சொல்லும் பொழுது அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குதுன்றத சொல்கிறார் பாருங்கள். வாசிப்போம். மத்தேயு 20:15. பாருங்க, அப்போ தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்னா இப்போ குடும்பத்துக்கான சட்டதிட்டங்களை ஏற்படுத்துறதும் தேவன் தான் என்பதை பார்ப்போம். அப்போ தேவன் அதற்கான சட்டதிட்டங்களை ஏற்படுத்துகிறான்னு சொல்லும்போது நிறைய நேரங்களில் பெற்றோர் அதை என்ன செய்கிறாங்க? அப்பா அம்மா சொல்கிறதை கேளுங்க. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கிறப்போ மருமகளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத குறித்து சொல்கிறது யாருன்னா மாமனாராக இருப்பார். இப்போ எப்படி ட்ரெண்டிங் போயிட்டுருக்குன்னா மருமகள் என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து சொல்கிறது யாருன்னா மருமகளுடைய அம்மா. ஃபோன் பேசி என்ன செய்கிறாங்க? அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறா. காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி என்ன டிஃபன் செய்கிறது? யாரை கேட்குறது? இவங்களுடைய அம்மாவை கேட்குறது. லஞ்ச் என்ன செய்கிறது? இப்படி தான் இன்றைக்கி ஃபோன் வந்த பிறகு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதே பார்க்குறோம். இந்த பக்கம் இப்படியும் இருக்கிறது. குடும்ப தலைவர் அவர் தான், அவர் சொல்கிறத தான் கேட்கணும், மற்ற எல்லாரும் அடிமைகள் அப்படின்னு இருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம ஆதியாகமம் 2:24 படித்தோம். தகப்பனின் தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான்னு சொல்லும்போது அப்போது யார் அதிகாரம் உள்ளவர் ஆகிறாங்க? ஒருவர் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்ட பிறகு தேவன் யாருக்கு குடும்பத்திற்கான அதிகாரத்தை, தலைவராக இருக்கக்கூடிய அதிகாரத்தை தருகிறார்னா அந்த புருஷனுக்கு தான். யார் மீது? அதுவும் அவருடைய சொந்த மனைவியின் மீது தேவன் தான் என்ன செய்கிறார்? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதிகாரம் யாருக்கு போயிடுது? ஒன்று பையனுடைய அப்பா கையில் அதிகாரம் போயிடுது, அல்லது பையனுடைய அம்மா கையில். ஏன்னா நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவியில் யார் டாமினேட்டடாக இருக்கிறாங்களோ, அதாவது ரொம்ப தலைவராக இருக்க விரும்புகிறாங்களோ அவங்க கைக்கு போயிடும் பிள்ளைகள் திருமணம் முடித்த பிறகு. இப்போ அப்படி இல்லைன்னா இப்போ எப்படி போகுதுன்னா மருமகள் அவங்களுடைய அம்மா கைக்கு போயிடுது. அவங்க சொல்கிறது தான். தனி கொடுத்துன்னு போயிட்டாலும் கூட எங்கள் அம்மா இருங்க, அவங்க சொல்லட்டும், அவங்க இதை சொன்னால் தான் நான் அதை செய்வேன். உடனே ஃபோன் போய் கேட்குறது. அப்போ அங்கே தலைவராக யார் இருக்கிறா? புருஷன் தலை அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. அதை பின்னாடி நம்ம படிப்போம். ஆனால் இங்கே இப்படி தான் இருக்கிறதை பார்க்கும். அப்போது மெய்யாகவே பெற்றோர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? சில நேரங்களில் பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், உங்களை படிக்க வச்சுருக்கிறோம், உங்களை வளர்த்திருக்கிறோம், உங்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறோன்னு சொல்கிறாங்க. செய்திருக்கட்டும். அதுக்காக தேவனை விட அவங்க அதிகாரியா? தேவன் சொன்னதை விட, தேவன் கட்டளையிட்டதை விட அதுக்கு எதிராக கட்டளையிடுறதுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இன்னொரு விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெற்றோர்கள் இல்லைன்னா அனுபவம் உள்ளவங்கள ஒருத்தரை கொண்டு வந்து வச்சிடறாங்க. இந்த தெருவில் இவர் தான் அனுபவம் உள்ளவர், இவர் சொன்னால் சரியாக இருக்கும்ன்ட்டு என்ன செய்கிறாங்க? அவரை கூட்டின்னு வந்து அவர்கிட்ட பேச வைக்கிறது, அவரை சொல்லுங்க. இல்லது நம்ம பாரம்பரியங்கள் என்று பாரம்பரியங்களை கொண்டு வரதை பார்க்கணும். இது வெளிநாட்டு பாரம்பரியம், இது இந்திய பாரம்பரியம், நம்ம நாட்டில் இப்படி தான், நம்ம ஊர் வழக்கம் இதுதான், நிறைய பாரம்பரியங்கள். பிறகு இப்படி நிறைய விஷயங்கள் தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மனிதர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்வதை பார்க்கணும். ஆனால் பெற்றோர்களோ இல்லை யார் ஒருவருக்கு திருமணத்தில் இணையும்படியாக உதவி செய்திருக்கலாம். ஆனால் உதவி செய்திருந்தாலும் மெய்யாகவே யார் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார்? திருமணத்தில் ஒருவரை இணைக்கிறது, குடும்பமாக ஏற்படுத்துறது தேவன் தான். அப்போ தேவனுக்கு தான் சகல அதிகாரமும் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. மத்தேயு 20:15 வாசிக்கும் போது அப்போ நாம் எல்லாருமே குடும்பமாக இணைத்தது தேவன் தான் என்று விசுவாசிப்போமானால் அப்போ நம்மை நடத்துவது யார் என்று நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம யாருடைய கட்டளையின்படி நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தேவனுடைய. அப்போ ஊழியக்காரருக்கு கூட இது எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது? திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன், அப்போ நான் சொன்னபடி நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஊழியக்காரர் அவருடைய வார்த்தைகளை, சொந்த வார்த்தைகளை சொல்லவும் அதிகாரம் இல்லை.
அப்போ எந்த ஒரு அதிகாரமாக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்றால் அவருடைய வார்த்தையில் தான் அதிகாரம் இருக்கிறது. அப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும்போது அதிகாரம்னா அது எங்கே இருக்கிறது? வார்த்தையில் இருக்கிறது. ஒருவனை போனா போனோம், வானா வரணும், இதை செய் என்றால் செய்யணும். அப்போ தேவன் குடும்பத்திற்கான சட்டத்திட்டங்களை அவர் வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சட்டத்திட்டங்களின்படி தான் என்ன செய்யணும், நடக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்குறோம். அதில் ஒரு சட்டத்தை நாம் ஏற்கனவே கவனித்தோம். அதில் என்ன நம்ம பார்த்தோம்? தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பான்னு ஆதியாகமம் 2ல் சொன்னது இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வராது, இந்த எங்கள் நாட்டு வழக்கத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சட்டத்தை தான் தேவன் ஆதியிலே கொடுத்த சிருஷ்டிப்பின் போது கொடுத்த கட்டளைகளை தான் 4000 வருடங்கள் கழித்து இயேசு மத்தேயு 19ல் இயேசு அதே கட்டளை தான் என்ன செய்தார்? பரிசேயருடைய கேள்விகளுக்கு தேவன் இயேசு பதிலளித்ததை நம்ம பார்க்கணும். அப்போ தொடர்ந்து அந்த கட்டளைகள் தொடர்ந்து இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் அல்ல, இன்னும் அநேக கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறதை பார்க்குறோம். இப்போ யார் தலை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே அந்த தலை குறித்து தெளிவாக சொல்கிறார். ஒரு குடும்பத்திற்கு தலை யார் என்றும், இப்போ தலை என்று சொல்லும்பொழுது அதுக்காக அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அங்கே கட்டளை இருக்கிறதை பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 23லேருந்து 33 வசனங்களை நம்ம வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23லேருந்து 33 வசனங்கள். பாருங்க, அப்போ இங்கே வாசிக்கும்போது இன்றைக்கு இதுதான் கிறிஸ்தவ குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி படிக்கிற பாடம் இது புதுசு இல்லை, நம்ம அறிந்திருக்கிற பாடம் தான். அடுத்து வரப்போகிற சகோதரரும் என்ன செய்ய போகிறாரு, அதாவது கணவன் மனைவியை குறித்து வரப்போகிற சகோதரர் பேச போகிறாங்க. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்குறப்போ தேவன் ஒரு புருஷனை தான் குடும்பத்திற்கு தலையாக ஏற்படுத்தியிருக்கிறார் சொல்லும்போது, அப்போ தலையாக இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து தலையாக இருக்கிறார் சபைக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை நம்ம காலின் கீழ் மிதிக்கிறதுக்காக அவர் அப்படி வச்சிருக்கிறாரா? ஏன்னா அதையும் செய்கிறாங்க எபிரேய கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது, எபிரேயர் 10:29 சொல்லும்போது காலின் கீழ் மிதித்துன்றார். எப்படி அதை செய்ய முடியும்? எப்படி அதை அவமானப்படுத்த முடியும்? அவரை இயேசு கிறிஸ்துவை அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத பொழுது நாம் அதை செய்கிறோம். அதே போல தான் புருஷனுடைய கட்டளைகள், ஏன்னா புருஷனுடைய நிபந்தனைக்கு மரணம் வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, உட்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ அந்த நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிற அவர்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? ஒரு மனைவி புருஷனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கணுன்றது தான் இங்கே பார்க்கணும். அதுவும் எப்படி கீழ்ப்படியணுன்றதை இங்கே சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்கு சபையானது கீழ்ப்படுகிறது போல என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுன்றார். அதே மாதிரி 25 புருஷர்களையும் சொல்கிறார் பாருங்க. 25லேருந்து வாசிப்போம். சரி, போதும். இப்போ இங்கே வாசிக்கும்போது மெய்யாகவே புருஷனும் என்ன செய்யணுமா, மனைவியை அன்பு கூறணும். அப்போ அன்பு கூறுவதுன்னா எப்படி அன்பு கூறணுன்றாரு? கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல அப்படின்றார். அப்போ இதெல்லாம் கட்டளைகள், குடும்பத்திற்காக தேவன் கொடுத்த கட்டளைகள். ஏன் தேவன் கட்டளையின்படி நாம் நடக்கணும்? குடும்பத்திற்கு, அதாவது குடும்பத்தை ஏற்படுத்தினது அவர் தான். தேவன் உலகத்திலே, அதாவது இந்த பூமியில் சில நிர்வாகங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், நமக்கு தெரியும். ஒன்று அரசாங்கத்தை தேவன் தான் என்ன செய்திருக்கார், ஒரு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சபையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கார். சபையின் பொழுது அது ஆவிக்குரிய தான், ஆனால் அதுவும் இங்கிருந்து தான் என்ன செய்கிறது, அது நிறுவப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அதே போல் குடும்பம் என்பதையும் தேவன் நிறுவி இருக்கிறதை பார்க்கும். அப்போ ஒரு குடும்பம் என்பது ஒரு நிர்வாகம். நீங்கள் போயிட்டு வேறு ஒரு ஆஃபீஸில் போயிட்டு கால் மேலே கால் போட்டு எம்டி சீட்டில் உட்காந்துட்டு உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன்னு ஒரு வேலைக்காரனை வேலையை விட்டு அனுப்ப முடியுமா? அது செய்ய முடியாது. அப்படிதான் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் என்பதில் கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைகள்,
அப்போ கணவன் மனைவி என்று சொல்லும்போது கணவனுடைய பெற்றோரோ அல்லது மனைவியுடைய பெற்றோரோ இந்த குடும்பத்துக்குள்ளே உட்காந்து என்ன செய்கிறாங்க, கால் மேலே கால் போட்டு நான் சொல்கிறத நீ செய்யணும், நீ இதை செய்யக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, நாங்கள் பெரியவங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இப்போ வாசித்த வசனங்களில் சபைக்குள்ளே அது மாதிரி செய்கிறதுக்கு யாருக்காவது ஏதாவது அதிகாரம் இருக்கிறதா? நான் ஊழியக்காரர் இல்லை, அதிகாரம் இல்லை. மூப்பர்களாக இருந்தால் அதிகாரம் இருக்கிறது. இல்லை நான் பணக்கார கிறிஸ்தவன், நான் தான் இந்த எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணுறேன், நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்களை புரிந்து கொள்கிற நாம் குடும்பம் என்கிற விஷயத்தில் குடும்பத்திற்கு யார் தலை என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்ன செய்கிறது? அப்போது இங்கே வாசிக்கும்போது அப்போ புருஷன் தான் தலையாக இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அதே போல் புருஷன் தலையாக இருந்தாலும் அவர் தன்னுடைய இஷ்டத்தின்படி அதிகாரம் செலுத்த முடியாது. தேவன் கொடுத்த அளவின்படி தான் அவர் என்ன செய்ய வேண்டும், தன் மனைவியை நடத்த வேண்டும். அதுலேயும் பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாரு, தன் சொந்த சரீரத்தை அன்பு கூறுவது போல். அப்போ கிறிஸ்து எப்படி சபையை அன்பு கூர்ந்தார்? சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய அன்பு கூர்ந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து பாருங்க. இப்படி அன்பு கூறுகிறது அவசியமாக இருக்கிறதே பார்க்கணும். கீழே நம்ம இன்னும் வாசித்தே வந்தோம்னா இது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார். ஏன்னா பூமிக்குரிய குடும்பத்தை தேவன் கொடுத்து இதிலே நம்மை பயிற்றுவித்து இதற்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாக இருப்பவர்களை தான் என்ன செய்ய போகிறார், அவர் ஏற்படுத்த போகிற ஒரு நித்தியமான குடும்பத்திலே நம்மை அங்கமாக வைக்க போகிறார். அதை நம்ம படிப்போம். ஏன்னா அதுதான் இங்கே ரகசியம் என்று சொல்கிறார் இல்லையா? 32 இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் சொல்கிறார். அப்போ இப்படி நம்ம ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்து ஒருவருக்கொருவர் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் கீழ்ப்படிந்திருந்தால், அப்போ புருஷன் தன் மனைவியை அன்பு கூறும் பொழுது, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மெய்யாகவே என்ன நடக்கும் பாருங்கள். தேவனுடைய சட்டத்தை கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும் பாருங்கள். இங்கே இன்னொரு ரகசியம் இருக்கிறதே சொல்கிறார் பாருங்கள். அதை குறித்து நம்ம ஆவிக்குரிய நித்தியமான குடும்பத்தை குறித்து பின்னாடி நம்ம கவனிப்போம். அப்போது தேவன் தான் என்ன செய்கிறார், உரிமை உள்ளவர். ஆனால் இன்னைக்கு திருமணம்ன்ற விஷயத்தில் தேவன் குடும்பமாக இணைக்கிறார், இதை பற்றியெல்லாம் இல்லை. இன்றைக்கி உலகம் என்னென்னோ பேசிகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெண் பார்க்கும்பொழுது பெண் என்ன எதிர்பார்ப்போடு வராங்க, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கல்யாணம் ஆன பிறகு சுதந்திரமாக நான் இருப்பேன், புருஷனை வாடா போடான்றது அப்படி தான் அழைக்கிறதுலாம் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆனால் சாரால் எப்படி அழைச்சாங்க, ஆண்டவனேன்னு அழைச்சாங்க. அப்போ வெறும் அழைத்தது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு சாரால் ரொம்ப அருமையாக கீழ்ப்படிந்ததை நமக்கு தேவன் உதாரணமாக தருகிறார். ஆபிரகாமும் என்ன செய்தார், மனைவி அன்பு கூர்ந்ததை குறித்து நம்ம வாசிக்க முடியும். சரி, அப்படி தான் இல்லை. அப்போது இன்றைக்கி திருமணம் என்பதற்கு முன்பே ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி வாழணும்னு விரும்புகிறாங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்போ சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அப்போ திருமணம் என்பது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ சுகபோகமாய் வாழணும்னு விரும்புகிறாங்க. அதுதான் அடுத்த தலைப்பாக, பூமிக்குரிய அதுக்காக அவசியமாக இருக்குது, அதுதான் அப்படின்னு வாழணுமா அப்படின்னு கேள்வி இருக்குது அடுத்த தலைப்பில் பாருங்க. அப்போது குடும்பத்தை நிறுவியவர் தேவன் சொல்லும்பொழுது, தேவனானவர் நம்மை சுகபோகமாய் வாழும்படி, அப்போ மாம்ச சிந்தை என்றார். ரோமர் 8:6 படித்தோன்னா மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார். அப்போது குடும்பம் என்று தேவன் ஏற்படுத்துறது எதற்காக அப்படின்னா, இங்கே நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம். எதற்காக பயிற்றுவிக்கப்படுகிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம். ஒருவேளை நமக்கு ஒரு அடங்காத ஒரு புருஷன் இருக்கலாம். அப்படி இருந்தால் என்ன செய்வது? டைவர்ஸ் பண்ணிட்டு போட்டா, அல்லது எனக்கு சண்டைக்காரியான ஒரு மனைவி இருக்கிறாங்க, நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன், டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. யாரை கல்யாணம் பண்ணி வச்சவங்களெல்லாம் பிடிச்சி கேட்குறாங்க, ஊழியக்காரர் கேட்பாங்க, பெற்றோர்கிட்ட சண்டைக்கு போவாங்க இல்லையா? தேவன்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆனால் என்ன செய்கிறாங்க, அப்படி போகிறாங்க பாருங்கள். அங்கே என்ன இருக்கிறது என்றால், ஒரு தேவன் குடும்பமாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லிட்டாரு. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்ட்டாரு. அப்போது
அந்த திருமண வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது? முதல் காரியமாக நம்ம சுகபோகமாய் வாழ தேவன் அழைக்கிறார். அதே போல் குடும்பத்தை கொடுத்திருப்ப தேவனுடைய நோக்கம் நித்தியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் நான் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? தேவன் கட்டளையிட்டபடியாக புருஷன் மனைவி அன்பு கூறவும், கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறவும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியும். சபையானது கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படியதோ அப்படி கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்குது என்பதை நான் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ குடும்பம் என்று சொல்லும்பொழுது இன்றைக்கி இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. எப்படின்னா, ஆகாப் மற்றும் ஏசபேலை போல இருக்கவும் விரும்புகிறாங்க. ஆகாப் ஏசபேல்னாலே கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அந்யோன்யமான ஒரு கணவன் மனைவி தான் அவங்க. சரி, ஆகாப் வீட்டாருக்கு தேவன் கொடுக்குற ஒரு சாபத்தை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம். ஏன் அந்த சாபம்னா, இங்கே மேலே என்ன நடந்திருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாப்புக்கு நாபோத் என்ற ஒரு நீதிமானுடைய வயல் நிலம் வேணும். அது அவருடைய அரண்மனை பக்கத்திலே இருக்குது. அதை விலைக்கு கேட்குறாரு, கொடுக்க மாட்டேன்ற நாபோத். உடனே அவருடைய மனைவி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதுக்கு சில பேலியாளின் மக்களையெல்லாம் ஏற்படுத்தி அந்த நாபோத்ன்றவரை கொன்று அவருடைய வயல் நிலத்தை எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பை செய்திருக்கிறாங்க. அப்போது மெய்யாகவே இதை குறித்து கர்த்தர் அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரே காரியத்தை செய்திருக்கிறாங்க. அதற்கு ஆகாப்பை குறித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது எலியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்வார். என்ன சொல்வார்னா, அதாவது 20வது வசனம், 21 1 ராஜாக்கள் 21:20 பாருங்கள். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்த என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய்ன்னு சொல்கிறார். அப்போது இங்கே ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்போ மனைவிக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்யத்தக்கதாக தன்னை விற்று போட்டார். அப்படிப்பட்டவராக இருக்கிறதை நம்ம பார்க்கணும். பாருங்க, இந்த மாதிரி சில கெட்ட உதாரணத்தை நான் பார்க்குறோம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு உண்மையுள்ளவர்னா, ஆகாப் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய என்ன செய்கிறார்? தன்னை விற்று போட்டவராக இருக்கிறதை நம்ம பார்க்கணும். அப்போ குடும்பமாய் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய அவங்க விரும்பி அதை செய்கிறதை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் படித்தோன்னா அனனியா சப்பீராலை படிக்கிறோம். இப்போ தேவன் அவர்களை குடும்பமாக இணைத்திருக்கிறாரு. அவங்க கணவன் மனைவியாக குடும்பமாக கர்த்தருக்குள்ளேயே வந்துட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு 2 பேரும் பொருளாசை நிமித்தமாக சேர்ந்து பொய் சொல்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பொய் சொல்கிறது என்னவா இருக்கிறது பாருங்கள். அதனால அவங்க செத்து போனதை பார்க்குறோம். கணவன் மனைவியாக 2 பேருமே உடனே செத்து போகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது குடும்பம் என்று தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார்னா, அந்த குடும்பத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது? யோசுவா 24:15 நம்ம பாடல் புஸ்தகத்தில் கூட 20வது பாடலாக பாடுறோம். அப்போ அந்த பாடலில் சொல்கிறது போல் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? ஐயாகவே யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்கிறார். ஆக்கிலா பிரிஸ்கிலாலை குறித்து ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 3-4 வசனங்களில் அவங்க எப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்பமாக அவங்க பிரயாசப்பட்டாங்கன்னு நான் படிக்கிறோம். வாசிப்போம். சரிங்க, அப்போ இங்கே வாசிக்கும்போது இவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். சபை கூடி வரும்படியாக தங்களுடைய வீட்டையே கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? பவுலோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தில் கழுத்தை கொடுத்தவர் என் உடன் வேலையாட்கள் என்றும் சொல்கிறாங்க. இப்போ கொரிந்து சபையார் இடத்துலையும் பார்க்குறப்போ பாருங்கள், அவங்க வேலை செய்ததை குறித்தெல்லாம் நம்ம வாசிக்கணும். இப்படி ஆக்கிலா பிரிஸ்கிலா இப்போ ஒரு குடும்பமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள்? கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறதை பார்க்கணும். எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கணவன் மனைவி பிள்ளைகள்னு வந்த பிறகு
இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்கள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 17லேருந்து 20 வசனத்தை வாசிங்க. இதுக்காக இவங்களுக்கு ஆசீர்வாதமாக சாபமாக என்ன இருக்குன்னு பாருங்கள். வாசிப்போம். எரேமியா 7 17 முதல் 20 வசனங்கள். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நான் கண்டேன். எனக்கு மனமொழிவுண்டாக அந்நிய தேவர்களை காண்கிறதை பார்க்கிறார்கள். அவர்கள் வானரத்தின் கனகங்களை பின்படி பிள்ளைகள் நிலவு கொடுக்கிறார்கள். பிதாக்கள் நிறுத்தினார்கள். ஸ்திரீகள் மாப்பு செய்கிறார்கள். அவர்கள் எனக்காக மனமுண்ட சுவார்கள். தங்கள் முகங்கள் உட்படும்படி அவர்களை தங்களுக்கு தாங்களே போதும். அப்போ இங்கே வாசிக்கிறப்போ தேவனுக்கு மனமடி உண்டாக்குறதுன்னு போது தேவன் விசனப்படுறதோடு நிறுத்த போகிறதில்ல. அவங்களுக்கு வேண்டிய தண்டனைகளை கொடுக்கறதாக சொல்கிறாரு. அதை நிறைவேற்றிட்டார் பிற்பாடு. எரேமியா 44ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். அப்போது இங்கே என்னென்ன செய்தாங்கன்றத பாருங்கள். அப்போது 18வது வசனத்தில் குறிப்பாக சொல்கிறாரு, அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்கிறாங்களா? பான பலி வார்க்கிறாங்களா. அதுக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க? அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறாங்க, பிதாக்கள் நெருப்பு மூட்டுறாங்க, ஸ்திரீகள் மாப்பு செய்கிறாங்க. இப்போ குடும்பமாய் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? யோசுவா நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன்றாரு. ஆனால் இவங்க கர்த்தருக்கு மனமடி உண்டாக்குறாங்க என்பதை பார்க்க. அப்போ பூமிக்குரிய ஒரு குடும்பம் தேவன் இணைக்கிறார் என்பதை பார்க்க. எப்பொழுது ஒரு புருஷன் தனிமையாக இருக்கிறான் பிறகு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்கும் பொழுது அவரை என்ன செய்கிறார்? தேவன் குடும்பமாக ஏற்படுத்துகிறார். அப்போ நான் ஜாயின்ட் ஃபேமிலியை பற்றி நம்ம பேசினாலும் உண்மையாகவே தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என்று தேவன் சொல்லியிருக்கிறதை பார்க்க. அப்போது தேவன் தான் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை நம்ம வாசித்தோம். அடுத்தபடியாக அப்போ தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்றால் குடும்பத்திற்கு கட்டளைகளை கொடுக்க யார் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது? பெற்றோருக்கா, ஊழியக்காரருக்கா, அல்லது ஊர் பெரியவங்களுக்கா, பாரம்பரியத்தை சொல்கிற ஒரு பெரியவருக்கா? யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? பாருங்கள், அதிகாரம் யாருக்கும் கிடையாது, தேவனுக்கு தான் அதிகாரம். ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை வேணால் நம்ம சுட்டி காட்டலாம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை இது சொல்லுகிறது, இப்படி செய்யுங்கன்னு சுட்டி காட்டலாம். அதற்கு தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறது தவிர நம்முடைய சொந்த கட்டளைகளை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போது ஒரு மனைவி புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் புருஷனுடைய நியமத்திற்கு உட்பட்டிருக்கிறாள் சொல்லும்பொழுது, அப்போது அவங்க கணவன் மனைவியாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யப்படுறாங்க? அந்த குடும்பமானது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உடன்பட்டிருக்கணும்னு பார்க்கணும். குறிப்பாக அதில் புருஷன் தலையாக இருக்கிறதை நம்ம பார்க்கணும். இப்போ புருஷன் தலையாக இருக்கிறாருன்னும் போது அவர் தான் என்ன செய்யணும்? மனைவியை கட்டளைகளை கொடுத்து அல்லது அவங்களை அன்பு கூறுறதை நம்ம வாசித்தோம். அது சொந்த சரீரத்தை போல அன்பு கூறணும்னு சொல்கிறார். அதே மாதிரி மனைவியும் என்ன செய்யணும்? தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பயபக்தி உள்ளவர்களாக. இப்போ இந்த குடும்பமானது இப்படி நடந்து கொண்டு வரும்பொழுது, அதாவது பெற்றோர் கீழ்ப்படிந்து பிள்ளைகளும் பெற்றோர் கீழ்ப்படிந்து இப்படி ஒரு குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று இவர்கள் ஒரு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்குமானால் பாருங்கள், அது எப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்கள். இந்த குடும்பம் என்கிற அமைப்பை தேவன் ஏற்படுத்தி அது ஏதோ தற்காலிகமான ஒரு காரியம்தான். ஏன்னா மத்திய 22 நம்ம பின்னாடி படிப்போம், மரணத்துக்கு பிறகு நமக்கு எது இல்லை. மத்திய 22, 29, 30 படித்தோன்னா அங்கே கொள்வனை கொடுப்பனை இல்லைன்ட்டார். இங்கே என்னுடைய மனைவியாக இருக்கிறாங்க, மரணத்துக்கு பிறகு அவங்க என்னுடைய மனைவியாகவே இருப்பாங்க அப்படின்னு இல்லை. அப்படி ஒரு கணவன் மனைவி அதெல்லாம் இல்லை, நம்மளாம் தேவதூதரை போல இருப்போம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குடும்பம் என்பது தற்காலிகமானது. ஆனால் இதை கொண்டு தேவன் பயிற்றுவிக்கிறார். எப்படி நிறைய பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆசாரியத்துவத்தை நம்ம பார்க்கணும். அப்போ பூமிக்குரிய ஆசாரியத்துவம் இருந்தது, அதெல்லாம் எதற்கு நிழலாக இருந்தது? புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுற நித்தியமான ஆசாரியத்துவத்துக்கு அவைகள் நிழலாக இருக்குது. அது மாதிரி அநேக விஷயங்களை சுட்டி காட்டுவார். நம்ம எபிரேயர் புஸ்தகம் பைபிள் ஸ்டடியில் படிச்சுட்ருக்குறோம், அதில் நம்ம இனிமேல் படிக்க போகிறோம், நிறைய காரியங்கள் வரப்போகுது. அப்போ பூமிக்குரிய ஆசாரியன் இருந்தால் இதெல்லாம் எதுக்கு? இன்னொரு நித்தியமான ஒன்றிற்கான ஒரு நிழலாய் இவைகள் இருக்கிறதே சொல்வார். அப்போ நித்தியமானதுன்னும் போது இயேசு கிறிஸ்து வந்துட்டார், அவர் ஒரு நித்தியமான பிரதான ஆசாரியன், அவர் நித்தியம். அதுதான் அந்த காரியங்களில் பார்க்கும்போது இப்போ பரலோகத்தில் நித்தியமான ஒரு ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறது, அதில் ஆசாரிய ஊழியம் செய்கிறார் என்பதை பார்க்கணும். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பின்னாடி படிப்போம். அப்போ இதே சுட்டி காட்டுறேன்றால் இதே போல தான் குடும்பத்தை குறித்தும் பார்க்கும்பொழுது, அப்போ குடும்பம் என்பதில் நாம் பயிற்றுவிக்கப்பட்டால்,
இப்போ தேவன் ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறார் இல்லைங்களா? அப்போ நித்தியமானதை நம்ம வாசிப்போம் சில வசனங்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தல் 21 1-2 வசனங்கள். இன்று நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய உருவமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனுக்கு முன்பு பரலோகத்தை விட்டு இறங்கி வரக்கண்டேன். அது என் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாகிறது. சரி, அப்போ இங்கே வாசிக்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம அறிந்த வசனங்கள் தான். ஒரு விவாகத்தை குறித்து பேசுகிறார். இப்போ இந்த விவாகமானது ஒரு நித்தியமானதாக இருக்க போகிறதே நம்ம பார்ப்போம். ஏன்னா மத்தேயு 25 சொல்லும்பொழுதும், மத்தேயு 25 1-13 வசனங்களை பார்க்குறப்போ மணவாளன் வர கதவு திறக்கப்படுது. அப்படி கதவு திறக்கப்பட்ட பிறகு அங்கே என்ன செய்கிறாங்க? புத்தி உள்ள 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தவங்க மணவாளனோட சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்றென்றைக்கும் இருப்பாங்க என்பதை பார்க்கணும். மத்தேயு 25:46 கூட நமக்கு தெரியும். அப்போ என்ன செய்கிறாங்க? நித்திய ஜீவனை ஒரு கூட்டத்தார் அடைகிறாங்க, நித்திய ஆக்கினையை ஒரு கூட்டத்தார் அடைகிறாங்க. அப்போ நித்திய ஜீவனை அடைகிறவங்க மணவாளனோட என்றென்றைக்கும் நித்தியமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திருமணம் என்று பேசும்பொழுது இதை குறித்து மற்ற வேத வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மணவாளன் என்றும் சபை மணவாட்டி என்றும் பேசுகிறதை நம்ம பார்க்கணும். சரி, அப்போ இந்த திருமணம் என்பது நித்தியமானதாக இருக்குது. அப்போது பூமிக்குரிய ஒரு கணவன் மனைவி குடும்பம் என்று சொல்லும்பொழுது பாருங்கள், இது ஒரு தற்காலிகமானதாக இருக்கிறதை பார்க்கணும். இந்த தற்காலிகமான குடும்பத்தில் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து கொண்டு, கட்டளைகளை கை கொண்டு உண்மையாக இருப்பவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? நித்தியமான குடும்பத்தில் அவர்கள் ஒரு அங்கமாக இருக்க போகிறார்கள் என்கிற வாக்கு தத்துவத்தை நாம் பார்ப்போம். அப்போ நான் பூமிக்குரிய குடும்பம் தானே, வீடு தானே, ஏன் புருஷன் தானே, அவனை பெரிய ஆளா அப்படின்னு மனைவி எதிர்த்து பேசுகிறதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் பாருங்கள், அதுவும் என்னவாக இருக்கும்? அது தேவனுக்கு பிரியம். ஏன்னா இன்றைக்கி இப்போது இருக்கிற நம்மை சுற்றி இருப்பவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம வேலைக்கு போகிற இடத்துல உலகத்தார் எப்படி இருக்கிறாங்க? புருஷனுக்கா, அவரெல்லாம் நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. அதே போல் மனைவியெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தராங்க ஆண்கள். இப்படி தான் நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் நாம் தேவனுடைய சட்டத்தின்படி நடந்தால் நித்தியமான ஒரு குடும்பத்தில் கிறிஸ்துவுடைய மணவாட்டியாய் நாம் நித்தியமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லி 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். 2 கொரிந்தியர் 11:2 நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, அப்போது தேவ வைராக்கியம் உள்ளவர்களாய் நாமும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த வைராக்கியமெல்லாம் இல்லைன்னா என்ன செய்யும்? உலகம் நம்மை மேற்கொண்டு விடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கும் வாய்ப்பளித்த சபையாருக்கும் ஊழியருக்கும் நன்றி.